எல்லாருக்கும் வணக்கம். சிறையடிக்க ஆசை சீரியலில் அடுத்து நடக்க போகிற மிக சம்பவமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நம்ம முத்துவுக்கு அண்ணாமலையோட அம்மா இருக்காங்கல்ல, அதாங்க நம்ம முத்துவோட பாட்டி. அவங்க கால் பண்ணி பேசுகிறாங்க. டேய், நான் ஊருக்கு வரேன்டா, என்னை வந்து பிக்கப் பண்ணிக்க அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல, முத்துவும் ஓகே பாட்டி, நான் உன்னை பிக்கப் பண்ணிடுறேன் அப்படின்னு முத்துவும் சொல்லிடுறாரு. ஆனால் இந்த விஷயம் வீட்டில் யாருக்குமே தெரியாது. அதுதான் விஷயம் முக்கியமானதே. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம். பொங்கலும் சூப்பராக பண்ணிட்டோம். ஆனால் நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலில் இருக்கவங்க பொங்கல் கொண்டாட வேண்டாமா? அதுக்கு தான் இந்த பிளானே. இப்போ பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு ஊருக்கு கூப்பிட்றதுக்கு தான் இந்த பாட்டி ஊருக்கு வருது. மெட்ராஸுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணுன்ட்டு ஆசைப்படுது. அதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஊருக்கு வரவும் அண்ணாமலை, விஜயா யாருக்குமே தெரியாது. ஊருக்கு முத்து டக்குன்னு வீட்டுக்கு கூட்டாரவும் எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. அதுலேயும் விஜயா வாயை பிளந்து நிற்கிறா. என்னத்த ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்திருக்கீங்க, ஏன் நான் வரக்கூடாதோ அப்படிங்க இந்த பாட்டி. உடனே விஜயா, அப்படி இல்லத்த, உங்கள் பையனாவது என்கிட்ட எப்பவும் சொல்லுவாங்க, உங்கள் பையனுக்கு கூட இப்போ நீங்கள் சொல்லாமல் வந்திருக்கீங்களே, அதுதான் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லதும், நான் இப்படித்தான் நான் வருவேன்னு நேற்றே முத்துக்கிட்ட மட்டும்தான் நான் சொன்னேன். அதுதான் வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் எப்போவும் பொங்கலுக்கு ஊருக்கு வருவீங்க, ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு போவீங்க. இந்த வாரம் கூப்பிட்ருந்தேன், முத்து விட்டு சொல்லி விட்டுருந்தேன், அண்ணாமலைட்டையும் சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கேருந்து யாருமே ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை, ஊருக்கும் வரவும் இல்லை. அதான் நானே சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் அண்ணாமலை சொல்கிறாரு, இல்லைம்மா, இங்கே எல்லோரும் அவங்கவுங்க வேலை சொல்லியாக இருக்காங்க, வேலையும் பிஸியாக இருக்குது, அதனால தான் யாருமே வராமல் இருந்துக்கிட்டாங்கம்மா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. ஆனாலும் பாட்டி கேட்கல. இதெல்லாம் சரியான பதிலே கிடையாதுப்பா. பொங்கல் கொண்டாடுறதுக்கு எல்லார் ஊரில் இருந்தும் எல்லா வீட்டுக்காரங்களும் வந்திருக்காங்க. நம்ம வீட்டில் மட்டும் வராமல் இருந்தால் நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நம்ம ஊருக்கு போயே ஆகணும் அப்படின்னு அண்ணாமலையோட அம்மா சொல்லிடுது. உடனே முத்து தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. என்ன பதில்னா, ஆமாம்மா நம்ம போவோம்மா அப்படின்னு சொல்லவும், விஜயா என்ன இப்போ என்ன உடனே ஊருக்கு கிளம்பிடணுமோ? இங்கே அவனுக்கு வேலை இருக்குது, மனோஜிக்கு வேலை இருக்குது, ரோஹிணிக்கு வேலை இருக்குது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஆனாலும் பாட்டி கேட்கல. ஒழுங்காக இப்போ எல்லோரும் கிளம்பி வரீங்களா என்ன அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லவும், சரிம்மா எல்லோரும் போவோம் அப்படின்னு அண்ணாமலை ஒத்துக்கிறாரு. கடைசியில் ஆக மொத்தத்தில் எல்லோரும் சந்தோஷமாக கிளம்புறாங்க. இதில் தான் நம்ம முத்து மீனாவும் இந்த குடிச்சிட்டு வந்தார்ல முத்து, அந்த சண்டையில் இன்னும் முகச்சடவாகவே இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிடலை. ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தால் ரொம்பவே ஜாலியாக இருந்திருக்கும். இவங்க ரெண்டு பேரும் பேசாமலே சரி ஊருக்கு போவோம்னு கிளம்புறாங்க. என்ன தான் ஓகேன்னு சொல்லிட்டாலும் இந்த ரோஹிணி, இந்த விஜயாலாம் ஊருக்கு ரொம்பவே எரிச்சப்பட்டு தான் கிளம்புறாங்க. கடைசியில் ஊருக்கு போய் குடும்பமே போய் சேர்ந்துருது. அங்கே போய் பார்த்தா பொங்கல் செலிப்ரேஷன் பயங்கரமாக இருக்குது. தோரணம் கட்டி பெரிய திருவிழா மாதிரி அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் தான் நம்ம குடும்பமும் அதில் ஆட் ஆகுது. அங்கே பார்த்தா அந்த போட்டி, இந்த போட்டி, பிஸ்கட் சாப்பிட்ற போட்டி, குடத்தை தூக்குத போட்டி, அப்புறம் கணவனும் மனைவியும் ஒரே காலில் அப்படி கயிறை கட்டிக்கிட்டு நடந்து ஜெயிக்கிற போட்டி, இந்த மாதிரி நிறைய வைக்கிறாங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு போட்டியை வந்து நம்ம மீனா, இந்த லேடிஸ் எல்லாம் கலையிறங்குறாங்க. என்ன போட்டின்னு பார்த்தீங்கன்னா, குடத்தை தலையில் வச்சுக்கிட்டு நடக்கிற போட்டி. அதில் தான் நம்ம சுவாரஸ்யமே இருக்குது. என்னென்னா, ரோஹிணி, அப்புறம் மீனா, அப்புறம் சுருதி 3 பேரும் கலந்துக்கிறாங்க. இதில் நம்ம முத்து வந்து மீனா ஜெயிக்கிறாளா இல்லையாங்கிறத அப்படி ஓரக்கண்ணாலே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க இல்லையா, உள்ளுக்குள்ளே மட்டும் ஜெயிச்சா சந்தோஷப்படலாம்ட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த போட்டியில் முதல்ல நம்ம சுருதி குடத்தை டொப்புன்னு கீழே போட்டுறா. அதுக்கப்புறம் ரோஹிணியும் மீனாவும் போட்டியில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணியும் குடத்தை கீழேயே போட்டுட்டா. கடைசியாக மீனா கரெக்டாக குடத்தை தலையில் வச்சு கொண்டு வந்து நம்ம ஜெயிச்சிடுறாங்க.